ஸ்வீட் பொட்டேட்டோ சாக்லேட் மூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? டேட்ஸ் ஒரு 10 டேட்ஸ் எடுத்து நான் சூடான பாலில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். பாதாம் எடுத்துருக்கேன், முந்திரி எடுத்துருக்கேன், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துருக்கேன், சாக்லேட். நம்ம டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா நீங்கள் டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். தென் கார்னிஷிங்க்கு இதையே நம்ம துருவி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு 2 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து கட் பண்ணி ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. ஆல்ரெடி சக்கரவள்ளி கிழங்குல ஸ்வீட் இருக்கும். அது கூட நம்ம பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறோம். அது கூட இந்த சாக்லேட் இருக்குது, அவ்வளோதான். இது கூட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட ஊற வச்சுருக்கிற இந்த டேட்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு நட்ஸு சரியாக அரைப்படலைனாலும் உங்களுக்கு வாயில் கிடைக்குமே தவிர ரொம்ப மோசமாக இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் கிடைக்கும்போது. அதனால் இதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் ஸ்வீட்னஸஸ் நல்லா உங்களுக்கு சேர்க்குறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது நல்லா அரைப்படுறதுக்கு பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். தேங்காய் பால், பசும்பால், இல்லை பேக்கெட் பால் எதுனாலும் நீங்கள் ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு தெரியும், அந்த நட்ஸு குறைன்னு இருக்கிறது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரில் நம்ம போட்டுட்டு மேலே அழகாக துருவி வச்சுருக்கிற நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு கார்னிஷ் பண்ணி இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணியும் சாப்பிட்லாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.